ஜல்லிக்கட்டுக்கு தடை நீக்கப்பட்டதையொட்டி பொதுமக்கள் மற்றும் ஜல்லிக்கட்டு வீரர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். தடையை நீக்குவதற்காக பெரும் முயற்சி மேற்கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டும் தெரிவித்தனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் தீவிர முயற்சியை தொடர்ந்து ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதனை வரவேற்று ஜல்லிக்கட்டு விமர்சையாக நடைபெறும் அலங்காநல்லூர், வாடிப்பட்டி உள்ளிட்ட தென் மாவட்ட மக்கள் பட்டாசுகளை வெடித்து உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். ஜல்லிக்கட்டு தடையை நீக்கியிருக்காங்க. அது மிக மிக பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. என்னன்னா, புரட்சி தலைவர் அம்மா போராடி எங்களுக்கு இவ்வளோ பெரிய வெற்றியை வாங்கி கொடுத்தது புரட்சி தலைவர் அம்மா தான். திருப்பி இது மீண்டும் எங்களுக்கு கிடச்சிருக்குன்னா மிகப்பெரிய சந்தோஷம். ஜல்லிக்கட்டு தடையை நீக்கினது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் மகிழ்ச்சி. இது தமிழர்கள் நாங்கள் மாடுபிடி வீரர்கள், மாட்டுக்காரர்கள், ஊர் கிராம பொதுமக்கள், தமிழக மக்கள் அனைவருக்கும் ஜல்லிக்கட்டு கிடைச்சது ஜல்லிக்கட்டு நடத்துகிற கிடைச்சது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் பாரத பிரதமருக்கு விடாமல் முயற்சி கடிதம் எழுதி தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் தமிழர்களின் வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு விழாவினை நடத்துவதற்கு அனுமதி பெற்று தந்த அம்மா அவர்களுக்கு நன்றி நன்றி. தமிழரின் வீர மரபும் கலாச்சார நிகழ்வுமான ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு தடை அம்மாவின் தொடர் முயற்சியாலும் கடிதம் எழுதின விளைவாக ஜல்லிக்கட்டு தடை இன்று நீங்கப்பட்டுள்ளது. எங்களது காளை வளர்ப்போரின் சார்பாகவும் கிராமத்தார் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.